ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேபியை எஸ்ஐ கொலை வழக்கில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே அபூர்வாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கான ஆதாரங்கள்லாம் நம்ம எப்படியாவது பொய்யா ரெடி பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டா போதும், அந்த கேபியை உள்ளே வச்சே போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி எப்படியாவது கேபி அங்கிளை காப்பாற்றியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. அதுக்காக வக்கீலை ரெடி பண்ணுறதுக்கு காசு தேவைப்படுது. அதனால பூமி சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நம்மளுக்கு இப்போ 2 லட்சம் இருந்தால் போதும், எப்படியாவது கேபி மாமாவை வெளியில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பூமி சொல்கிறாங்க, நான் வேணா செரிக்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செரியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. செரிக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது கேபி மாமாவை நம்ம வெளியில் எடுக்கணும்னா வக்கீலை ரெடி பண்ணணும், அதுக்கு காசெல்லாம் தேவைப்படலை, இப்போ என்ன சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது மீரா சொல்கிறாங்க, என்னோட நகையை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்க உங்கள் பொண்ணு பூமி வந்து அந்த கேபியை வெளியில் எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சந்திரா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. பூமி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? உன் அம்மா சோபா சந்திராவோட ரத்தம் தான் உன்னோட உடம்புல ஓடுதா? எனக்கு என்னமோ நீ உண்மையாலே சோபா சந்திராவோட பொண்ணு தானா டவுட்டாக இருக்குது. ஏன்னா உன் அம்மாவோட சாவுக்கு காரணமான அந்த கேபியை காப்பாற்ற இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்திரா கேட்க, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் வேணா அபூர்வா சொல்கிறத கண்ணை மூடிட்டு நம்பலாம், ஆனால் என்னால் நம்ப முடியாது. என்னோட அம்மா சாவுக்கு காரணம் கேபி அங்கிள் கிடையவே கிடையாது. அதை நான் ஆதாரத்தோட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்ககிட்ட நான் நிரூபிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் சரி, என் ஒய்ஃப் சோபா சந்திராவை கொண்டது வேற யாரும் இல்லை, அந்த கேபி தான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேபியோட பையன் ககனை நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் அம்மாவுக்கு நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க தெரியுமா? உங்கள் அம்மா நிச்சயமாக உன்னை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுவா அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பூமி சொல்கிறாங்க, அம்மாவுக்கு தெரியும்பா உண்மையான கொலையாளி யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் அபூர்வானால வர ஆபத்துல இருந்து எங்களெல்லாம் அவங்க தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்கிறாங்க. உடனே சந்திராவுக்கு கோபம் வருது, என்ன ஆகுனா அபூர்வா மேலே பழிய போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற விஷப்பாம்பு தான் எல்லா செயல்களுக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால நம்ம சந்திரா செம்ம கடுப்பாயி மீரா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு மீரா, அந்த கேபியை காப்பாத்துறதுக்காக என் வீட்ல இருந்து ₹1 கூட பணம் வெளியில போக கூடாது, அப்படி போச்சுன்னா கண்டிப்பா நான் யாரை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நான் அப்பா கிட்ட போயிட்டு எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. மீரா அத்தை கூட என்கிட்ட நகை தரேன் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் அந்த விஷயத்தை எப்படியோ அபூர்வா கேட்டுட்டு போயிட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டா, அதனால அப்பா செம்ம கோவப்பட்டு வீட்டை விட்டே துரத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். சாரதா பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பூமி அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்குறாங்க. என்னது இது? இந்த நியூஸ் பேப்பர் 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பரா? இந்த பேப்பர்ல இந்த குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் தேவைன்னு போட்டிருக்கே, கண்டிப்பா இந்த நியூஸை ககன் கிட்ட காட்டினா ககன் ஹெல்ப் பண்ணுவார்ல அப்படிங்கிற மாதிரி சாரதா கிட்ட சொல்ல, சாரதா சொல்றாங்க, வேணா பூமி, ககனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்றாங்க, அத்தை இது 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பர், அதனால இந்த நியூஸை இப்போ வந்தது தான் ககன் நம்புவார், அதனால பயம் இல்லை, கண்டிப்பாக ககன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உதவி செய்வார்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, குழந்தைக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே நம்ம பணம் வேணும்னு கேட்க போகிறோம், அதனால கண்டிப்பாக ககன் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்கிறாங்க. இதனால நம்ம சாரதாக்கு ஒரு வித பயம் இருக்குது. அப்போ நம்ம ககன் மேலே இறங்கி வரும்போது ககன் கண்ணுக்கு படுற மாதிரி அந்த நியூஸ் பேப்பரை வச்சிடுறாங்க. ககனும் அந்த நியூஸ் பேப்பரை பார்க்குறாங்க. அப்போ தான் பூமி சாரதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த குழந்தை பாவம் அத்தை, இந்த குழந்தை ட்ரீட்மெண்ட்காக பணம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ககன் உடனே அந்த குழந்தைக்காக 2 லட்சம் என்ன 6 லட்சம் தரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே சாரதா சொல்றாங்க, இங்க பாரு ககன், அதுல 2 லட்சம் தான் தேவைன்னு போட்டிருக்க, அதனால 2 லட்சம் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ககனும் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. எப்படியோ பூமி அந்த பணத்தை ககன் கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. சாரதா பூமி 2 பேருமே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. எப்படியோ கேபியை வெளியில எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேபியை வெளியில எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கேபியை கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அபூர்வா வந்து பூமியை பார்த்து சொல்றாங்க, இங்க பாரு பூமி, இனிமேட்டு உன் கேபி மாமா வெளியில வரவே முடியாது, ஸ்ட்ராங்கா அவர் மேல கேஸ் பதிவாயிடுச்சு, இதுக்கப்புறம் கேபியை காப்பாத்துறதுக்கு யாராலையுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இந்த சைடு பூமி சொல்றாங்க, இங்க பாரு அபூர்வா,
தப்பு செஞ்ச நீயே வெளியில தைரியமா சுத்திட்டு இருக்கும்போது அவர் தப்பே செய்யல, அவர் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? கண்டிப்பா கடவுள் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் எங்களுக்கு உதவுவாரு அப்படிங்கிற மாதிரி பூமி அபூர்வா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு கேபியை கோர்ட்ல நிப்பாட்டி கேட்குறாங்க. கேபி சார், நீங்கள் எதுக்காக எஸ்ஐயை கொலை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க கேபி சொன்னதே தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார், எனக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் அந்த எஸ்ஐயை கொலை பண்ணேன் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா, அந்த ஆதாரத்தை காட்டுங்க, அப்புறம் நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேபி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஜட்ஜாயாவும் நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த கேஸை நடத்துகிறவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சூர்யா எதிர்த்து நிற்கிறாரு. நான் தான் சார் இந்த கேஸை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பூமி இடையில வந்து பேசுகிறாங்க. நான் ஏதாச்சும் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஜட்ஜாயாவும் நீ உன் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போது பூமி சொல்கிறாங்க, எங்கள் மாமா ரொம்பவே நல்லவர், அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளே கிடையாது, ஆனால் அவர் மேலே அநியாயமாக பழிய போட்டு இப்படி அவரை கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டுட்டு இருக்காங்க. அந்த ரத்னா என் மாமா மேலே இருக்கிற கோபத்தினால இப்படி எங்கள் மாமாவை மாட்டி விட்டுட்டா, ஆனால் கண்டிப்பாக உண்மையான குற்றவாளி யாருன்னு அவளுக்கு தெரியும், ஆனால் அவள் ஏதோ ஒரு பயத்தில் தான் வெளியில் சொல்லாமல் இருக்கா. நான் ஒன்று கேட்குற ஜட்ஜையா, என் மாமா தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரத்தை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பூமி கேட்க இதை கேட்டதுமே ஜட்ஜையாவே மிரண்டு போயிடுறாரு. அபூர்வாக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்கு. என்ன அந்த ஜட்ஜே கேபியை நிரந்தரமாக உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எழுதுனா கூட இந்த பூமி விடமாட்டா போலி அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பயங்கர டென்ஷனில் இருக்க. இந்த சைடு நம்ம பூமி செம்மையாக கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், என் மாமா மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் மேலே பொய்யா புகார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சூர்யா சார் என்ன எவிடன்ஸ் வச்சுருக்காரு, நீங்கள் வேணால் அவர்கிட்ட கேளுங்க, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் ஒரு நிரபராதியை தண்டிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி செம்மையாக பேசி சொல்கிறாங்க. சோபா சந்திரா என்னோட அம்மா தான், ஆனால் என் அம்மா சாவுக்கு காரணமானவங்கள நானும் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன். அந்த கேமராவில் ஒரு ஆதாரம் இருக்குது, ஆனால் அந்த கேமரா இப்போ உடஞ்சி போயிடுச்சு, அதை நான் ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த கேமரா வந்ததுக்கப்புறம் உண்மையான கொலையாளி யாருன்றது தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபூர்வா மூஞ்ச பார்க்கணுமே, அந்த கேமராவை நீ தான் ரிப்பேருக்கு கொடுத்துருக்கியா, எப்படி அந்த கேமராவை எடுத்து நீ ஆதாரத்தை காட்டுறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு ஜட்ஜு பூமி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவள் பக்கமும் நியாயம் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜையா சொல்கிறாரு, அப்போது உங்கள் அம்மா சாவுக்கு காரணம் கேபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்ட்ராங்காக சொல்கிறமா, ஏன்னா உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, சரி நான் வந்து இவருக்கு பெயில் கொடுக்க ஒத்துக்கிறேன், நீங்கள் கூடிய சீக்கிரமாகவே இவர் எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிறத ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வச்சு நிரூபிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே பூமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அபூர்வாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கேபிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியோ பூமி பேசின பேச்சால் ஜட்ஜையா ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இந்த சைடு அபூர்வா எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா அவ்வளவுதான், நம்ம கதை என்ன ஆகுன்னு யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா திக்கி திணறி போய் நிற்கிறாங்க. இந்த சைடு நம்ம கேபி பூமி கையை பிடிச்சு நன்றி சொல்கிறாரு. உனக்கு நன்றி சொல்ல கூட தகுதி இல்லாதவமா நான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக நம்ம கேபி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி சொல்கிறாங்க, மாமா நீங்கள் எந்த தப்பும் பண்ணாமல் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும், கண்டிப்பாக தப்பு பண்ணவன் இந்த மாதிரி ஒரு நாள் கோர்ட்டில் வந்து நிற்கணும், அப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி அபூர்வாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்திராவுக்கு அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் கேபிக்கு இவ்வளோ சீக்கிரம் பெயில் கிடைக்கும் யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. இந்த சைடு அபூர்வா செம்ம டென்ஷனில் சந்திராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் பயம் அதிகமாகிக்கிட்டே இருக்க, எங்கள் பூமி ஆதாரத்தை கொண்டு வந்து என்ன உண்மையை நிரூபிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரண பயத்தில் தான் அவங்க கோட்டை விட்டு வெளியில் போகிறாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.